This video is sponsored by EduQuest, the online platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. புயலிலே ஒரு தோணி. எழுத்தாளர் சிங்காரம் அவர்கள் தன்னுடைய கற்பனையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவத்தோடு எழுதிய ஒரு மிகச்சிறந்த கதை. இந்தோனேஷியாவிலிருந்து மலேசியா நோக்கி ஒரு சரக்கு கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. அந்த கப்பலில் இருந்த மக்களும் பணியாட்களும் அந்த பயணத்தை மிகவும் ரசித்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. காரணம், வழி தெரியாத ஒரு வலி அவர்களை தாக்க தொடங்கியது. கப்பலில் இருந்த கேப்டன் வானத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய பணியாட்களிடம் இவ்வாறு கூறினார்: இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கடலில் மிகப்பெரிய ஒரு புயல் ஒன்று வீச இருக்கிறது. அந்த புயலில் நாம் தப்பி பிழைப்போம் என்பதே மிகப்பெரிய சந்தேகம். அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகிறது என்ற எச்சரிக்கை அளித்தான். சிறிது நேரத்திலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அலைகள் பல அடி தூரம் உயரத்திற்கு எழும்பியது. கப்பல் அந்த தண்ணீரில் தத்தி தாவி குதித்து கொண்டிருந்தது. கப்பலில் இருந்த கேப்டனும் பணியாட்களும் அச்சத்தில் உறைந்தே போனார்கள். ஆனால் அந்த கப்பலின் கேப்டன் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. தன்னுடைய பணியாட்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் முழுவதும் அந்த புயல் நீடித்து கொண்டே இருந்தது. கப்பல் தன்னுடைய அடையாளத்தை சிறிது சிறிதாக இழந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய பாய்மரம், தன்னுடைய அத்தனை இலக்குகளையும் அது உடைத்திருந்தது. ஒரு நாளுக்கு பிறகு கடல் தன்னுடைய சீற்றத்தை சிறிது குறைத்து கொண்டது. இப்பொழுது கேப்டன் இவ்வாறாக சொன்னார்: இந்த கடலில் புயல் தன்னுடைய கரையை கிட்டத்தட்ட கடந்து விட்டது. இனி நாம் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாம் சொந்த நாட்டுக்கு திரும்பலாம் என்று கூறினார். ஆனால் அவர்கள் வந்த இடமோ மலேசியா அல்ல. அவர்கள் வந்த களம் வேறொரு நாடு, அதுதான் ஜப்பான். இந்தோனேஷியாவிலிருந்து மலேசியா நோக்கி போன அந்த பயணம் இப்பொழுது இயற்கையினுடைய கோரப்பிடியினால் அந்த கப்பல் ஜப்பானிற்கு சென்றது. ஆனால் அந்த கேப்டனும் அந்த மக்களும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. தன்னுடைய கப்பலை அந்த துறைமுகத்தில் நங்கூரமிட்டு ஜப்பானிய துறைமுகத்தில் இறங்கி தங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறாக அந்த கதை